ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டைரிஸ். கட்லட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, கேரட்டி வேக வச்சு மசித்து வச்சுருக்கிறேன், வெங்காயம், குடமிளகா, இஞ்சி, மல்லித்தழை, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பீன்ஸு, முட்டை, பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்க்கு கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ரஸ்க்கை தான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டி நல்லா மசித்து வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், குடமிளகா போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி, மல்லித்தழை, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலானா சிக்கன் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். நல்லா இப்படி உருட்டி இப்படி பண்ணி ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். நான் முட்டையில் லைட்டாக சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். டபுள் கோட் கொடுத்தா கூட இன்னும் கிறிஸ்பியாக நல்லா வரும் கட்லெட்டு. இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களாக கட்லெட் செஞ்சதுங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை போடலாம். நல்லா டபுள் சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலாங்க கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.